இந்த கவிதையா சொன்னா தான் உங்களால் காதலிக்கணும் அப்படின்னா கண்ணதாசனையும் வைரமுதி தவிர வேற யாவனும் காதலிக்க முடியாதுன்னு ஒரு டைலாக் திருமலையில் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இவங்களை பார்த்தாலே கவிதை வந்துடும். அதுதான் நம்ம குயின் பேட்மே அமிதாலா ஸ்கை வாக்கர் அப்படிங்கிற பேட்மே அமிதாலா. ஸோ இவங்களை பார்க்கும்போது வந்த கவிதை கிடையாது, யாருக்கோ நான் எழுதின கவிதை. பட் இவங்களுக்கு அதை டெடிகேட் பண்ணலாம். உன் நிழல் கூட உன் முகம் காண ஏங்கும் அத்தனை அழகு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு வரிகளுக்கு ஏற்ற ஒரு ஆக்ட்ரஸ் நேட்லி போர்ட்மேன். ஸோ அவங்க தான் பேட்மே அமிதாலாவா நடிச்சிருப்பாங்க. சரி, ஓகே, அவங்களோட ஆரிஜின் தான் பார்க்க போறோம். ஏன் அவங்கள பத்தி பார்க்குறோம்? ஆமாங்க, நம்ம ஸ்கைவாக்கர் ஃபேமிலி கிட்டத்தட்ட பார்த்தாச்சு. கரெக்டா? கைலோ 2 வரைக்கும் பார்த்தாச்சு. அப்போ ஆனகின் ஸ்கைவாக்கரை கல்யாணம் பண்ணவங்க தானே இவங்க. ஸோ அப்போ இவங்களை பத்தி பார்க்கணும் இல்லையா? இந்த ஃபேஸ் ஆஃப் ஸ்டார் வார்ஸ் அப்படின்னாலே டார்த் வேடர். டார்த் வேடர் முன்னாடி யாரா இருந்தாரு? ஆனகினா இருந்தாரு. ஆனகின் அப்போ காதலிச்ச பொண்ணு யாரு? அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு. ஸோ அந்த பொண்ணை பத்தி தெரிஞ்சுக்காம இருந்தா அது ஆனகினுக்கு செய்யற துரோகம் இல்லையா? ஆனகின் கிட்ட துரோகம் பண்ணா கூட பிரச்சனை இல்லை. ஆனா இப்போ அவர் வேடரா மாறிட்டாரு. ஃபோர்ஸ் ஒர்க் பண்ணி போட்டு தள்ளிடுவாரு. அதனால நம்ம அவங்களையும் பார்த்துருவோம். ஸோ ஹலோ ஸ்டார்ஸ் அண்ட் வணக்கம் மகளே. 46 BBY அப்பதான் பேட்மே பிறக்கிறாங்க. நபுல தான் பிறக்கிறாங்க. ஸோ நபு அப்படிங்கிறது ஒரு பிளானட். ஸோ அந்த பிளானட்ல தான் இவங்க பிறக்கிறாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனகினை விட 5 வயசு பெரிய பொண்ணு. பார்த்துக்கோங்கப்பா, நீங்க பர்டிகுலர் ஒரு விஷயத்தோட ஒரு பிராண்ட் ஆகணும் அப்படின்னா யூ ஹாவ் டு லவ் சம்மன் எல்டர் தென் யூங்க. அப்பதான் நீங்க ஃபேஸ் ஆஃப் ஸ்டார் வார்ஸ் மாதிரி ஆக முடியும். ஓகே, கைண்ட் ஆஃப். பட் இருந்தாலும் இறந்தது 19 BBYல. எங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அஃப்கோர்ஸ் தெரியாம இருந்திருக்காது. சரி, அந்த எங்க எப்படி அப்படிங்கிறதுக்கு நடுவில் தான் இவங்களோட கதை. கேலரி ரிபப்ளிக்கா இருக்கிற காலகட்டங்கள், அதோட முடிவு காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு சமயத்தில் இவங்க நபு மக்களுக்காக ஒரு செனட்டரா இருந்தவங்க. நபுவோட ஒரு செனட்டரா தான் இவங்க இருந்தாங்க. அந்த மக்களுக்காக குரல் கொடுக்காம என்னைக்குமே இருந்தது கிடையாது. அப்படிப்பட்ட ஒருத்தங்களா தான் இருந்தாங்க. இவங்களோட ஃபேமிலியோட டேட்டட் சீன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு படத்துல. அதை அவங்க இன்க்ளூட் பண்ணவே இல்லை. பட் இருந்தாலும் நம்ம அந்த நீக்கிய காட்சிகள்ல தனியா பார்க்கலாம். ஸோ ருவே நபிரி அப்படிங்கிற ஒருத்தரும் அதே சமயம் ஜோபால் அப்படிங்கிற 2 பேருக்கு பிறந்த குழந்தை தான் இந்த பேட்மே அமிதாலா 46 BBYல. முன்னாடியே சொன்ன மாதிரி மிட்ரூம்ல இருக்கக்கூடிய நபு அப்படிங்கிற பிளானட்ல தான் பிறந்தாங்க. இவங்க குடும்பத்தை ரெப்ரசென்ட் பண்றது நபீரி ஃபேமிலி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ப்ரொனன்சியேஷன் தப்பா இருந்தா மன்னிச்சுக்கங்க. ஸோ அவங்க ஆரம்பத்துல இருந்தே மக்களுக்காக அந்த சோஷியல் சர்வீஸ் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி பப்ளிக் சர்வீஸ் தான் பண்ணிட்டு இருப்பாங்க எப்பவுமே. ஸோ அந்த கைண்ட் ஆஃப் தான் வந்துட்டு பிராட் அப் ஆன விதமே இருந்துச்சு. ஸோ மக்கள் பணி மட்டும்தான் நம்ம செய்யணும் அப்படிங்கிறனாலேயே அவங்களோட அந்த அங்கீகாரம் வந்துட்டு ஒரு கட்டத்தில் த குயின் ஆஃப் நபு அப்படிங்கிற அளவுக்கு போச்சு. ஸோ அப்பதான் அவங்க குயின் பேட்மே அமிதாலா அப்படிங்கிறதே வராங்க. ஆக்சுவலி இனிஷியலா அவங்க பேர் வந்துட்டு பேட்மே நபீரி தான். பட் அந்த ரெக்னால் நேம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ரீஜனல் நேம் அப்படிங்கிறத ஷார்ட்டா அப்படி சொல்லுவாங்க. ஓகேவா? அதை வந்துட்டு பேட்மே அமிதாலா அப்படின்னு மாத்திட்டாங்க. ஸோ அது ஒரு ஆட்சிக்கான ஒரு பெயர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? சரி, ரைட் விடுங்க. ஸோ இது வந்து நடக்கிற காலகட்டம் வந்துட்டு 32 BBY காலகட்டங்கள்ல தான் இந்த ஒரு இதுக்கு வராங்க. ஸோ 46லேருந்து 32 அப்படிங்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அரௌண்ட் 14 அவ்வளோதான் அவங்க வயசு அந்த சமயத்தில். ஸோ 14 வயசுலேயே அவங்க குயின் ஆயிடுறாங்க. குயின் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அட்வைசர் இருக்காங்க. அவங்க யாரு அப்படின்னா வேற யாரும் கிடையாது, நம்ம ஷிவ் பால்பட்டின் தான். ஸோ இவங்க 2 பேருக்குமே ஒரு கடத்தில் ஒரு பிரச்சனை வருது. அதுதான் இந்த ட்ரேட் ஃபெடரேஷனோட பிளாக்கேட். அதுதான் நம்ம ஃபேண்டம் மெனஸ் படத்தில் பார்த்துருப்போம். ஸோ அந்த ட்ரேட் ஃபெடரேஷனோட பிளாக்கேட் அப்போ தான் நபு வந்துட்டு மொத்தமாக முற்றுகிட்டு இருப்பாங்க. அதே சமயம் அங்கிருந்து அமிதாலா வந்துட்டு தூக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணுவாங்க. பட் அந்த சமயத்தில் தான் நம்ம ஜெடாய்கள் எல்லாருமே போய் காப்பாற்றி இருப்பாங்க. அங்கே இருக்கிற அவங்களுக்கு எதுவுமே ஆக்கணும் சொல்லி காப்பாற்றி கூட்டு வராங்க. பட் காப்பாற்றி கூட்டிட்டு வரும்போது அவங்க வந்துட்டு எப்பவுமே ராணி மாதிரி இருந்தால் நம்மளுக்கு பிரச்சனை யாரும் சொல்லிட்டு அவங்களோட ஹேண்ட்மெய்டான ராணியாகவும் அண்ட் அவங்க வந்துட்டு ஹேண்ட்மெய்டனாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு பர்டிகுலர் கல்ச்சர் ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த கைண்ட் ஆஃப் கெட்டப் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். ஸோ இந்த ஒரு பிரச்சனையில் வந்துட்டு அவங்க மாட்டிக்கூடாது அப்படின்னால ஹேண்ட்மெய்டான ராணி மாதிரி வேஷம் போட வச்சுட்டு அவங்க ஹேண்ட்மெய்டனாக இருந்து தப்பிச்சு அப்படியே வருவாங்க. வரும்போது தான் வந்துட்டு ஃபியூவல் வந்து காலி ஆயிரும். டச்சுவினுக்கு போவாங்க. அங்கே நம்ம ஆனகின் ஸ்கை வாக்கரை பார்ப்பாங்க. அப்போ வந்துட்டு அவர் ஒரு சின்ன பையன் தான், கிட்டத்தட்ட எவ்வளோ 5 வயசு கம்மினா ஒரு 8-9 வயசு தான் இருக்கும். அந்த கைண்ட் ஆஃப் ஏஜில் தான் வந்துட்டு இவங்க ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பையனை கூட சேர்த்துக்கிட்டு ஏன் இதுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணுமா, அந்த பையனை ஏன்டா கூப்பிட்டு வரணும்னு மறக்காம டார்த் வேடரோட முன்னுரை டு முடிவுரை அப்படிங்கிற ஒரு வீடியோ இருக்கும், செக் பண்ணி பாருங்க. பிளேலிஸ்ட்டில் போயிட்டு ப்ரீலூட் டு கான்க்ளூஷன் சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதில் கண்டிப்பாக சொல்லியிருப்பேன், அதில் இருக்கும், செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? சரி, ஓகே. அங்கிருந்து கூட்டிட்டு வரும்போது தான் அந்த நபுல இருக்கிற பிரச்சனை தீக்கணும் அப்படிங்கிறதுக்காக கங்கன் ஆர்மி கூட சேர்ந்து ஜெடாய்கள் எல்லாருமே சேர்ந்து சண்டை போட்டு நபு வந்துட்டு மொத்தமாக காப்பாற்றிருப்பாங்க ட்ரேட் ஃபெடரேஷன் கிட்ட இருந்து. ஸோ இந்த ஒரு சமயத்தில் தான் வந்துட்டு தன்னோட அட்வைசராக இருந்த ஷிவ் பால்பட்டின் வந்துட்டு ஓகே நல்லவராக இருக்காரு அப்படிங்கிறனால ஃபினிஸ் வால்ரம் அப்படிங்கிற ஒருத்தர் தான் முன்னாடி சுப்ரீம் சான்சலராக இருந்தார். ஸோ அவருக்கு பதிலாக பால்பட்டினை வந்து ஓட் ஆஃப் நோ கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபினிஸ் வால்ரமுக்கு எதிராக பால்பட்டின் வந்துட்டு அவங்க முடிவெடுக்கிறாங்க. இவங்க தான் இருக்கணும் அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி எடுத்த முடிவு அவர் வந்துட்டு ஒரு பாயிண்ட்ல சுப்ரீம் சான்சலராக மாறிடுறாரு. ஒன்ஸ் அவர் சுப்ரீம் சான்சலராக மாறினதுக்கு அப்புறம் தான் செப்பரேட்டிஸ்டோட அந்த பிரச்சனைகள் எல்லாமே வருது. ஸோ அரௌண்ட் வந்து 22 BBY காலகட்டங்களில் இது எல்லாமே வந்து நடந்துட்டு இருக்கும். செப்பரேட்டிஸ்டோட பிரச்சனை, அதுக்கப்புறம் அமிதலா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக செனேட்குள்ளே போயிட்டு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே தீக்கிறக்காக பார்ப்பாங்க. அதே சமயம் டிப்ளமோசி அதிகமாக பேசுவாங்க. பட் இருந்தாலும் ட்ரேட் ஃபெடரேஷன் எகெயின் அந்த 22 BBY காலகட்டங்களில் அவங்கள கொள்ளலாம்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ஒரு சமயத்தில் சரி ஓகே அவங்க இந்த கேபிட்டலில் இருக்கக்கூடாது பிரச்சனைன்னு சொல்லிட்டு எகெயின் நபு கமிச்சுட்ருவாங்க. கூட வந்துட்டு ஒரு ப்ரொடெக்ஷனோட, அந்த ப்ரொடெக்ஷன் தான் ஆனகின் ஸ்கைவாக்கர். திருடங்கையிலேயே சாவியாங்கிற மாதிரி நம்ம ஆனகினையும் பேட்மேயும் ஒட்டுக்கா விட்டுறாங்க. அவருக்கு சின்ன வயசுலேயே ஆர் யூ ஏஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லவ் வந்து இப்போ ஏஞ்சல் கூடவே இருக்கிற வாய்ப்பு கிடைச்சா சும்மா இருப்பாரு? நெவர். அவங்களுக்குள்ள காதல் மலருது. என்னதான் ஜெடாய் கோடுக்கு அது எகெயின்ஸ்டா இருந்தாலும் அவங்க ரெண்டு பேர் காதலிக்கிறாங்க. காதலிக்கிறது மட்டும் இல்லாம ஜியோனிசிஸ் அப்பதான், அதாவது பேட்டில் ஆஃப் ஜியோனிசிஸ்க்கு அப்புறம் தான் அவங்க ரெண்டு பேருமே ரகசியமா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. யாருக்கும் தெரியாம இல்ல, C-3POக்கும் R2-D2வோட சாட்சியோட அவங்க வந்துட்டு கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த சமயங்கள் வந்துட்டு அதிகமாக அந்த க்ளோன் வார்ஸ் எல்லாம் நடக்கிறனால ஒரு பக்கம் செப்பரேட்டிஸ்ட் கூட அந்த சண்டைகள் நடந்துட்டு இருக்கும்போது முடிஞ்ச வரைக்கும் செனேட்ல இருந்து அவங்க வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஆனகின் அவரு ஜெடாய் ஜெனரலா இருந்து அவருக்கான அந்த ரிபப்ளிக் ஆர்மிக்கான வேலையை வந்துட்டு பார்த்துக்கிட்டு தான் இருப்பாரு. ஸோ இந்த ஒரு சமயத்தில் ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, க்ளோன் வார்ஸ் முடிகிற சமயத்தில் தான் வந்துட்டு பிரெக்னெண்டா இருக்கிறத வந்துட்டு ஆனகின் கிட்ட சொல்றாங்க. பட் ஆனால் இந்த ஒரு சமயத்தில் தான் வந்துட்டு ஆஃப்கோர்ஸ் பொறுப்புகள் அதிகமாக பாரங்கள் அதிகமாகும் போது பயம் ஜாஸ்தியாகும். ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகும் போது கண்டிப்பாக நம்மளுக்கு ஃபியர் வரும். பட் அவருக்கு அந்த சமயத்தில் ஒரு விஷன் வருது ஆனகின்க்கு. அதுதான் வந்துட்டு பேட்மே வந்துட்டு இழந்துருவோமோ அப்படிங்கிற ஒரு விஷன். ஸோ அந்த விஷன் பார்த்தோன்னா அவர் பயந்துறாரு. ஏன் பயப்படுறாரு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அவங்க அம்மாவுக்கு அப்படி ஆகும். அவங்க அம்மா வந்துட்டு அப்படி ஆகும்போது பார்த்தா நிஜமாலும் அவங்க அம்மா செத்து இருப்பாங்க. ஸோ அதனால வந்துட்டு அவங்க அம்மா சாவு காரணமான எல்லாத்தையுமே, ஈவன் குழந்தைங்க எல்லாத்தையுமே வந்துட்டு அவர் கொண்டிருப்பாரு, ஈவு இறக்கம் கூட பார்க்காம. ஸோ அந்த ஒரு கைண்ட் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் இதே மாதிரி இவளுக்கும் ஆகிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் அதிகமாகுது. ஏன்னா ஆல்ரெடி அவர் ஒருத்தங்களை இழந்துட்டாங்க. ஏன்னா அவர் ஆனகினா இருக்கும்போது குட்டி பையனா இருந்து போகும்போது ஒரு நாள் இங்க வருவேன் உங்களை கூட்டு போன்னு சொல்லி சொன்னாரு. ஆனா திரும்ப அவங்க அம்மாவை பார்க்கறதுக்கு அந்த இடத்துக்கு போகும்போது அவர் அவங்க அம்மா உயிரோட பார்த்திருக்க மாட்டார். அந்த ஒரு வலியே அவருக்குள்ள அதிகமாக இருக்கும்போது இவ்வளவு இழந்துடக்கூடாதுங்கிற வலி அதிகமாகவே இருக்கு. ஸோ அந்த ஒரு சமயத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பயம் அதிகமாக. ஸோ இந்த ஒரு பயத்தை வந்துட்டு நம்ம மேனிபுலேஷனாக யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பால்பட்டின், அதாவது டார்த் சீரியஸ் ரகசியமாக வந்துட்டு பால்பட்டின் ரூபத்தில் இருக்கக்கூடிய டார்த் சீரியஸ் என்ன பண்றாரு அப்படின்னா, அவரை உன் ஒய்ஃபை காப்பாற்ற முடியும், ஆனால் அதுக்கு வந்துட்டு உனக்கு டார்க் சைட் ஆஃப் த ஃபோர்ஸை பற்றி தெரியணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஸோ அதை வச்சு கண்டிப்பாக உன்னோட மனைவியை உன்னால் காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு மேனிபுலேட் பண்ணி அவரை டார்க் சைடுக்கு மாற்றி புதுசாக ஒரு நாமம் விடுறாரு. அந்த நாமம் தான் டார்த் வேடர். பேட்மேவோட கதைன்னு சொல்லிட்டு ஆனகின் கதையை சொல்லிட்டு இருக்கீங்க, அவரு வருவார் இல்லைங்க, சரி பரவாயில்ல. பட் இதுக்கப்புறம் தான் ஒரு முக்கியமான சம்பவம், எக்ஸிக்யூட் ஆர்டர் 66 அதை வந்துட்டு நிறைவேற்றினதுக்கு அப்புறம் ஜெடாய் யங்லிங்ஸை வந்துட்டு ஆனகின் கொல்ல, அண்ட் இன்னொரு பக்கம் ஜெடாய் டெம்பிளாக தீ பிடிச்சி எறிய, அதுக்கப்புறம் ஜெடாய்கள் வந்துட்டு துரோகம் பண்ணிட்டாங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பொய்ய பால்பட்டின் செனேட்டை வச்சு சொல்றது மட்டும் இல்லாமல் சந்தர்ப்பத்தில் இனிமேல் கேலாக்டிக் ரிபப்ளிக் கேலாக்டிக் எம்பையர்னு வந்துட்டு அழைக்கப்படும், நான் தான் அதில் உங்களோட புதிய பேரரசர், அதாவது எம்பரர்னு சொல்லிட்டு அவரே வந்துட்டு சொல்லுவார். ஸோ ஜெடாய்கள் துரோகிகள் சொல்லி அவர் இந்த மாதிரி அசிங்கமாக மாற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ சொல்லி மேனிபுலேட் பண்ணிடுவாருங்க மொத்த கேலக்சியுமே. ஸோ அந்த ஒரு சமயத்தில் பேட்மேவும் அங்கே இருப்பாங்க. எதெல்லாம் அதெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க இருப்பாங்க. ஸோ இந்த ஒரு சமயத்தில் கெனோபி அவர் வந்துட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஆனகின் பண்ண செயலெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பேட்மேட் வந்துட்டு ஆனகின் எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது சொல்ல மாட்டாங்க. ஏன்னா வந்துட்டு ஆனகின் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணியிருப்பான்னு சொல்லி நம்பவே மாட்டாங்க அவங்க. பட் இருந்தாலும் ஆனகின் பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. பட் இருந்தாலும் கெனோபிக்கு தெரிஞ்சிருச்சு ஆனகின் தானே அந்த குழந்தைக்கு அப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்டு தான் போவார். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேட்மே ரகசியமாக ஆனகின் பார்க்குறக்க கிளம்பி போகும்போது பேட்மேக்கே தெரியாமல் ஓபிவானுமே கூட வந்துட்டு ஏறி போவார். ஸோ அப்படி ஏறி வரும்போது தான் பேட்மேவும் ஆனகினும் முஸ்தஃபாரில் ரெண்டு பேர் பார்த்துக்குவாங்க. பார்த்துக்கும் போது கரெக்டாக கெனோபி வரவும், எனக்கு நீ துரோகம் பண்ணிட்ட, என் கூட நீ சேர்ந்துருக்கணும், பட் ஆனால் நீ வந்துட்டு போய் சொல்லி கெனோபி இங்கே கூட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் ஸ்ட்ரோக் பண்ணி தான் ஒய்ஃபையே அவர் தூக்கி எரிச்சிருவாரு. டார்க் சைடுக்கு போன ஆனகினை பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, நான் பார்த்த ஆனகின் நீ கிடையாது, இந்த மாதிரி ஒரு ஆனகின் கூட என்னால் தொடர்ந்து வாழ முடியாது, நீ போயிட்டு இருக்கிற பாதையில் என்னால் உன் கூட சேர்ந்து வர முடியாது அப்படின்னு சொன்ன ஒரு காரணத்தினாலையும், அதே சமயம் கெனோபி அங்கே வந்ததுனாலையும் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒய்ஃபையை சோக் பண்ணி தூக்கி வீசிடுவாரு. ஸோ அவங்க அந்த இடத்துல ஃபேர் அவுட் ஆயிடுவாங்க. ஸோ இன்னொரு பக்கம் தான் கெனோபி த டுயல் ஆஃப் ஃபேட்ஸ் போட்டு ஆனகினை கால்களை வெட்டி செத்து போடாங்கிற மாதிரி விட்டுட்டு வர அந்த எரிமலை குழம்பு கிட்ட. இன்னொரு பக்கம் பேட்மேவை கொண்டு போய் காப்பாத்துறாரு. காப்பாற்றும் போது அவங்க பிரெக்னெண்டா இருந்தாங்க இல்லையா, அதனால அவங்க டெலிவரி வந்துட்டு டிராய்டு பார்க்கறது மட்டும் இல்லாம ஸோ 2 குழந்தைங்களை பெற்றெடுக்கிறாங்க. அதுதான் அந்த லூக் ஸ்கைவாக்கர், லேயா ஸ்கைவாக்கர். ஸோ லேயா அமிதாலா ஸ்கைவாக்கர் அப்படின்னு சொல்றதா நியாயமா இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். பட் ஓகேங்க, அவங்க 2 பேர்த்தையுமே நீங்க யாரும் தெரிஞ்சுக்கணுமா, மறக்காம வந்துட்டு ஆல்ரெடி ஆரிஜின் போட்டிருக்க செக் பண்ணி பாருங்க. ஸோ அவங்க 2 பேர்த்துக்கு அவங்க டெலிவரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் 2 குழந்தைங்களுக்குமே லூக் லேன் பேர் வச்சுக்கிட்டு அங்கேயே அவங்க இறந்துடுறாங்க. பட் ஆனால் ஒரு பக்கம் இவங்க புதுசாக 2 குழந்தைங்களை
குழந்தைகளை பெற்று இருக்கிற அதே சமயத்தில் டார்த் வேடரா நம்ம ஆனகின் மாறிட்டு இருப்பாரு. ஒன்று பார்ன், இன்னொன்று ரீபார்ன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த பேட்மே டெத்துக்கு அப்புறம் நடந்த அந்த ஒரு செயலாகட்டும், அவங்களுக்கு வந்துட்டு இறுதி சடங்கு நடத்துவாங்க. பட் வந்துட்டு நீ தான் ஒய்ஃபை கொண்ட அப்படிங்கிற மாதிரி பால்பட்டின் மொத்தமாக சொல்லி, அதாவது டார்க் சீரிஸ் மொத்தமாக சொல்லி அவரை மொத்தமாக டார்க் சைடுக்குள்ள ஆக்கியிருப்பாரு. ஸோ எகெயின் அவங்க அம்மாவை இழந்தவர் அப்பவே கோவக்காரனாக மாறிட்டாரு. பட் இந்த பக்கம் வெறுப்பே வந்து தான் மேலேயே ஒரு வெறுப்பு வந்து ஆனகின்னால காப்பாற்ற முடியலைங்கிறது அவர் ஜஸ்டிஃபை பண்ற விதமாக அவர் டார்த் வேடரா மாறி இருப்பாரு. பட் இருந்தாலும் ஆஃப்டர் டெத்துங்க, அவங்க டெத்துக்கு அப்புறம் அவங்க கடைசியா ஒரு விஷயம் நினைப்பாங்க, அவனுக்குள்ள இன்னுமே நல்லது இருக்குன்னு சொல்லி அவங்க நம்பி இருப்பாங்க. அந்த ஒரு நல்லதை வெளிக்கொண்டு வரது லூக்கா இருப்பாங்க. இன்னொரு பக்கம் லேயா அவங்க அம்மா விட்டுட்டு போன அந்த விஷயத்தை மக்களுக்காக சேவை செய்யறது இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு லேயா பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஆர்க் வந்துட்டு பார்க்கவே அழகா இருக்கும். ஸோ பேட்மே என்ன நினைச்சாங்களோ, என்ன ஆசைப்பட்டாங்களோ, என்ன பண்ணிட்டு இருந்தாங்களோ, அது ரெண்டுத்தையுமே லூக் அண்ட் லேயாவா இருந்து அவங்க ரெண்டு பேரும் பண்ணுவாங்க. ஆனகினை திரும்ப கொண்டு வரது, ஸோ ரெடம்ஷன் ஆஃப் ஆனகின் அதுவாகட்டும், இன்னொரு பக்கம் பப்ளிக் சர்வீஸ், ரெண்டுமே அப்படியே தராசில் வச்ச மாதிரி சமமா பண்ணுவாங்க. கவிதை மாதிரி இல்ல, லைக் எ போய்ட்ரி இட் ரைம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தாங்க இருக்கு. ஸோ இதுதான் பேட்மேவோட கதை. ஸோ இவங்க செனேட்ல இருக்கும்போது நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. அது வந்துட்டு பேட்மேவோட காமிக் ஒன்று சின்னதாக போட்டிருப்பேன், செக் பண்ணி பாருங்க. ஏஜ் ஆஃப் ரிபலியன் சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். ஸோ இவ்வளவுதான் அவங்களோட ஸ்டோரி. நாளைக்கு வேற ஒரு கதையில பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மேலும் ஒரு புது வீடியோவில் பார்க்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஸ்கிரிப்ட் தமிழ் ஷார்ட். அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, பேராற்றல் உங்களுக்கு துணையா இருக்கும். மே த ஃபோர்ஸ் பி வித் யூ.